ஆரம்பிக்கலாமா? ஷேடோ க்ளோன் ஜூட்சு ட்ரான்ஸ்ஃபார்ம். இதெல்லாம் என்கிட்ட வேலைக்கே ஆகாது. ஆரம்பிக்கலாம்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீ தாக்க ஆரம்பிச்சிட்ட. மறுபடியும் இத முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? ரெடி? இன்னும் முட்டாளாவே இருக்கிற இடம் தான் பாக்கி இருக்கு. ஆனா சாக்குரா எப்போ இவ்வளவு பலசாலியானா? அப்படிதான் காலக்கிட்ட சாக்குரா சுருனுக்கும் வந்து பூமியை பொழந்துட்டாலே. சக்ரா எனர்ஜி என்ரோல் பண்றவங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். நாம ரெண்டு பேரும் நேரடியா மோதி பாத்துருவோம் சென்சை. வாங்க ஆரம்பிக்கலாம். போச்சுடா. அந்த பெல்ஸை எடுக்காம விட மாட்டேன். காப்பி நெஞ்சுச்சு. இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. தப்பிச்சுட்டாரு. இந்த தடவை மிஸ் ஆகாதுன்னு எதிர்பார்த்தேன். நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் உங்களை விட மாட்டேன். ஆல்ரைட், மல்டி ஷேடோ க்ளோன் ஜூட்சு. அவரை பிடிக்கலாம் வாங்க. இந்த போட்டி ரொம்ப சுவாரஸ்யமா மாறிக்கிட்டு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ரசிங்கன். அந்த பெல்ஸ் கீழே விழுந்துருச்சு. போகாத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பறந்துகிட்டே தாக்க போறேன். என்னடா நடக்குது இங்க? ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். நீ திறமசாலிதான். அந்த ஜெஞ்சூரிக்கு இவனுக்கு நல்ல உதவியா இருக்கு போல. நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? இந்த பாலைவனத்துல அந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. ஓ, அதான் விஷயமா? லார்ட் காசேக்காக ஆனா அதை கெடுக்கதான் நான் இருக்கனே. அங்க யாரோ இருக்காங்க. என் மேல போட்டால் என் கதை முடிஞ்சது. ஃபயர் ஸ்டைல் ஃபயர்பால் ஜூட்சு. வாட்டர் டிராகன் ஜூட்சு. ஃபயர் ஸ்டைல், எர்த் ஸ்டைல், அப்புறம் வாட்டர் ஸ்டைல். ஒருத்தரால எப்படி இவ்வளவு வித்தைகளை பயன்படுத்த முடியும்? காப்பி நெஞ்சான்னு பேர் இருக்கிறத மறந்துட்டியா? இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கும் போல இருக்கே. காரா உண்மையான சண்டையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. போங்க. அவர் ஷேரிங்கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. நம்மளால அந்த பெல்ஸை நெருங்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ககாஷி சென்சை மாதிரி ஒருத்தர் கூட போட்டி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவர் ஷிகமாருவை விட புத்திசாலி, கீவாவை விட மோப சக்தி ஜாஸ்தி, ஷாரிங்கான் சாஸ்கேவை விட சக்தி வாய்ந்தது, ராக்லியை விட சக்தி வாய்ந்த டாய் ஜூட்சு. இவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி. அது ஒரு வீக்னஸ் இருக்கணும்ல. நல்ல ஐடியா. ஷாரிங்கனை இந்த அளவுக்கு வாட்டிடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு சொல்றல, அது உனக்கு தான் நல்லா தெரியும். நீ இன்னும் கண்டுபிடிக்கலையா? என்னன்னு நீயே சொல்லி தொலை. வேற பேத்தாத. ஓகே, அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கணுமா? இப்பதான் எனக்கு புரியுது. இது ரொம்ப சிம்பிளா நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை. நல்லா மாட்டிக்கிட்டாரு. அந்த ஒரு நொடி ஷேரிங்கனை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. எப்படி உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் யோசனை வருது? உனப்பா தயாராயிரு. நேரம் வந்து தாக்குறீங்களா? ஓவர் கான்பிடென்டா இருக்கிற மாதிரி தெரியல. சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. அந்த புக் கிளைமாக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல வேண்டாம். அந்த புக்ல கடைசியா சொல்லாத. நான் அதை கேட்க மாட்டேன். ஷாரிங்கன் இருக்கிறதுனால அவ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு நெஞ்சாவா நீங்க இதையும் எதிர்பார்த்திருக்கணும். அப்படிதானே சென்சே? எனக்கு இது தேவைதான். தானே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு.
அவ்வளவு பெரிய வெடிப்புல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. சாண்ட் பிரசன்